ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டல் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க அக்டோபர் 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கண்டிப்பா படிக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு எந்த விதமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே கிடையாது போஸ்ட்பான்மெண்ட் ரிலேட்டடா. ஸோ அதை நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. ப்ரிப்பரேஷன்ல முழு மூச்சா வந்து இறங்க பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நல்லா படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மேம் நான் வந்து நல்லா படிக்கிறேன். நீங்க சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஒரு யூனிட்ட விட்டுட்டு இன்னொரு யூனிட் போனா பழைய யூனிட் மறந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எதுவுமே மைண்ட்ல இல்லாத மாரி இருக்கு. பிளாங்கா இருக்க மாரி இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இது நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான் நெறைய படிச்சிருப்பாங்க. சோ மறந்து போன மாரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். சோ இந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க மனசளவுல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. மனசளவுல படிச்சிருப்பீங்க. உங்க பிரெயின்ல எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஒரு பயம். ஒரு வேளை நம்ம வந்து மறந்துருச்சுன்னா என்ன பண்றது? எக்ஸாம்ல இப்படி கொஸ்டின் கேட்டு நமக்கு வந்து தெரியல. அங்க போய் முழிச்சுட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்ற பயம் உங்க பிரெயினுக்கு அவ்வளவுதான். சோ உங்க பிரெயின் வந்து உங்களை பயமுறுத்துறது மூலமா, நீ இன்னொரு டைம் அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டா, இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டா கொஞ்சம் தெளிவா இருக்க முடியல நம்மளால அப்படின்னு உங்களை புஷ் பண்றதுக்கான ஒரு சின்ன பயம் தான். இன்கேஸ் நீங்க நல்லா தான் படிச்சிருக்கீங்க. பட் ஆனா இந்த பயம் மட்டும் இருக்கு. அதை எனக்கு எப்படி போக்குறதுன்னு தெரியல மேம். ஏன்னா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்க முடியாது நம்மளாலயும் இல்லையா? சோ அப்போ இந்த ஒரு ஃபியர் இத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு 2 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நான் உங்களுக்கு வேற விதத்துல முன்னாடி ஒருக்கா வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து படிக்கிறதுக்காக ப்ராடஜி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ப்ராடஜி எஃபெக்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இன்னைக்கு நம்ம அத பத்தி பேசல. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். பட் எனக்கு மறந்த மாரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. சோ அந்த பயத்த ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அததான் இன்னைக்கு வந்து பேச போறோம். ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். நீங்க ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க. அந்த டாபிக் 2 தடவ படிச்சதுக்கு அப்புறமே மறந்துருவேனா, கொஸ்டின் வந்தா எழுதுவேனா அப்படின்ற மாரி டவுட்டா இருக்குன்னா, நான் இப்ப சொல்றத பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஏதாவது ஒரு டாபிக் பிக் பண்ணிக்கோங்க. எந்த டாபிக் உங்களுக்கு வந்து படிச்ச மாதிரி இல்லையோ, மறந்த மாதிரி இருக்கோ, அந்த டாபிக் வந்து பிக் பண்ணிக்கோங்க. நீங்க படிச்ச நோட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எதையுமே தொறந்து வைக்க வேணாம், எதையும் பார்க்க வேணாம். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்ல நீங்க உங்க கண்ண மூடிக்கோங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னா. கண்ண மூடிக்கோங்க, இல்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த பர்ட்டிகுலர் டாபிக் இப்ப நீங்க படிச்சீங்கல்ல, ஏதோ ஒரு டாபிக் சைக்காலஜில ஒரு தியரியோ, அப்படி இல்லன்னா மூக்ஸ்னா என்னன்னு படிச்சிருக்கீங்க. எனிதிங் என்ன வேணா இருக்கலாம். அத ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்துல உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்கன்ற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி பாருங்க. அது வாய் விட்டு சத்தமா எக்ஸ்ப்ளைன் பண்றதுனாலும் பண்ணலாம். அல்லது பிரெயின்லயே நீங்க சொல்லி பார்க்குற மாதிரி கூட ஜஸ்ட் ஒரு பாவனை கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் அது. ஜஸ்ட் 2 நிமிஷத்துல அந்த டாபிக்க நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இப்படி 2 நிமிஷத்துல நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணும்பொழுது, உங்களால கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடிஞ்சது. மூக்ஸ்னா ஒண்ணும் கிடையாதுப்பா. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அது வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கம்மியான காஸ்ட்ல வந்து நல்ல பெரிய யூனிவர்சிட்டிஸோட கோர்சஸ் கூட அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது. இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கோர்சரா இருக்கு, லிங்க்டின் லேர்னிங் இருக்கு, ஸ்வயம் இருக்கு. இப்படி உங்களால தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் மறக்கலன்னு அர்த்தம். சும்மா நீங்க பயந்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு டாபிக் நல்லா ஞாபகம் இருக்கு. இன்கேஸ் உங்களால ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ மூக்ஸ் வந்து நீங்க சொல்லும் பொழுதே மாசிவா, ஓப்பனா, ஆன்லைனா இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப நீங்க உண்மையாவே ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரும். உண்மையாவே நம்மளுக்கு மறந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சிரும். அப்ப நீங்க ஒரு தடவ உங்களோட நோட்ஸ வந்து ரிவ்யூ பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வந்து முயற்சி பண்ணலாம். நீங்க ஒரு டைம் படிச்சிருக்கீங்கனாலுமே ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் 4, 5 டைம்ஸ் படிச்சும் ஞாபகம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்கேர் மட்டும் தான். பயம் மட்டும் தான். சோ அத நினைச்சு நீங்க வந்து யோசிச்சுலாம் பெருக்கா இருக்க வேண்டாம். இன்கேஸ் அப்படியே தோணுது எனக்கு வேற வழி தெரியலன்னா, இந்த 2 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா டீச் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா? சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவ சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்துரும். பயப்படாதீங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கிறப்ப எல்லாருக்குமே பயம்ன்றது காமன் தான். பட் யார் இந்த பயத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த டைம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து சக்சஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு ரூமர்ஸ் எதையும் காதுல வாங்காதீங்க. எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆனா ஆயிட்டு போட்டும். பட் ஆனா அந்த போஸ்ட்பாண்ட் ஆற நேரத்த நம்ம ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுமே ஒழிய படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, அப்படியா சரி ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு படிக்கிற வேலைய கன்டின்யூ பண்ணுங்க. உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னே உங்கள சுத்தி ஒரு 10 பேர் எப்பயுமே இருப்பாங்க. சோ டோன்ட் கிவ் இன் டூ தோஸ் அர்ஜஸ். நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வருஷம் உங்களோட கனவு வேலை உங்களுக்கு கிடைக்கும்.